கடகம் பெருசா ஒண்ணு நடக்க போகுது. என்னங்க நடக்க போகுது இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம்? அதை தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு என்கிட்ட இந்த பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும், சனி பகவானுக்கு எந்தெந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன நீங்க அணுகலாம். அண்ட் ஒன் மோர் திங், நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. கடகம் காலச்சக்கரத்துடைய 4வது ராசி. இந்த ராசிக்கு சனி பகவான் எங்கே வந்து வக்ரம் வராரு அதுதான் முக்கியம். ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 9ஆம் இடம் பாக்யஸ்தானம். இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு துன்பத்துக்கெல்லாம் ஒரு நிம்மதி கிடைக்கணும் இல்லைங்க. எப்படி தான் நாங்கள் இப்படியே இருக்கிறது அப்படிதான் பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். பட் என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா, உங்களுக்கு கடந்த ஒரு 4-5 வருடமாகவே சனி வந்து உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்தார். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப உறுப்பினர்களை இழந்திருப்பீங்க. நிறைய பேர் உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. சரிங்களா? மேரேஜ் ஆகி கூட டைவர்ஸ் ஆகிட்டுருக்கும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு 35 இயர்ஸுக்கு அப்புறம் தான் வந்து மேரேஜை நிலைச்சு நிற்கிறதுக்கான வாய்ப்பு உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்குது. வேற வழியே கிடையாது. ஏன்னா அஷ்டம சனி காலத்தில் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து டைவர்ஸ் ஆகிருக்கும். இல்லை ஒன்று வந்து செகண்ட் மேரேஜ்க்கான வாய்ப்பு தான் போயிருக்கும். அந்த வகையில் இப்போது கரியரில் என்ன பண்ண போகிறாரு, இந்த வக்ர பயிற்சியில் அடுத்த ஒரு 6 மாத காலங்கள் சனி என்னத்தான் பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் வந்து வக்ரமாகிறார். ஸோ என்ன பண்ணலாம்? முதல் விஷயம், கரியரை பொறுத்த வரைக்கும் அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. ஏன்னா சனி தான் கர்ம காரகன் கடகத்தை பொறுத்த வரைக்கும். அப்போது நீங்கள் ரொம்பவே அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டம் அடுத்த ஒரு 6 மாத காலகட்டம் இல்லை. ஸோ கரியரில் அவசரப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். அடுத்து அப்பாவோடைய ஆயுள் ஆரோக்கியம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு. பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அப்பா இல்லை அப்பா வழி சொந்தங்கள் அவங்களுடைய ஹெல்த்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இப்போ பார்த்துக்கணும். ஏன்னா சனி வந்து 9ஆம் இடத்துல போய் வக்ரம் மாறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 9ஆம் இடத்துல சனி வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன பண்ணுவாருன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டை தொடர்பு கொள்வார். ஸோ 3ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத வாக்குவாதம். நம்ம பார்த்து சும்மா ரோட்ல போயிட்டு இருப்போம், திடீர்னு யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு சண்டை போடுறது, இதை மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருப்பார். ஸோ நீங்கள் மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய அப்பாவோட ஆயுள் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனிக்கணும். அடுத்து எந்த ஒரு இடத்துலையுமே அதிகமாக பேச வேண்டாம். கொஞ்சம் பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அடுத்த ஒரு 6 மாத காலங்கள். ஏன்னா நம்ம தேவையில்லாத ஒரு விஷயத்த பேசி அது நாளைக்கு நம்மளுக்கே வந்து வினையாக வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்து சனியோட அடுத்த பார்வை எங்கே விழுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சனியோடைய இந்த வக்ர பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் விழுது. ஸோ 6 அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும், தேவையில்லாத ஜாமீன் கழுத்தி யாருக்கும் போடாதீங்க. ஏன்னா 6 வந்து உங்களுடைய ராசிக்கும் சனி இப்போ வக்ரமாக இருக்கக்கூடிய இடத்துக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சந்திரனுக்கு முதல் தர எதிரியாக வர இருக்கார் சனி. ஸோ அந்த வகையில் அவர் 6ஆம் வீட்டை பார்க்குறது அப்படின்றது அதுவும் கொஞ்சம் பிரச்சனை தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லைஃப்பை வந்து அடுத்து ஒரு 6 மாத காலம் கொஞ்சம் அமைதியாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஃபேமிலி வைஸாக வரும்போது, ஸோ ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கும்போது முக்கிய முடிவுகளும் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அவசரப்பட வேண்டாம். ஏதாவது ஒன்று அவசரப்பட்டு ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம நாளைக்கு கஷ்டப்படக்கூடாது இல்லையா? ஸோ அவசரப்படாமல் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கும்போது இந்த சனி வக்ர பயிற்சியானது அடுத்த ஒரு 6 மாத காலம் உங்களை எந்த வகையிலுமே கெடுக்க மாட்டார். அப்பாவோட ஆயுள் ஆரோக்கியத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். சனி வக்ர பயிற்சி எத்தனை நாட்கள் நடக்க போகுது? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே சனி பயிற்சினா என்னன்னு தெரியும். ஆனால் சனி வக்ர பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 138 நாட்கள் சனி வக்ர பயிற்சி நடத்த போகிறாரு. அதாவது ஜூலை 27 டிசம்பர் 11, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மாத காலமானது சனி வக்ர பயிற்சி நடக்க இருக்கு. நிறைய மக்களுக்கு இங்கே என்ன தெரியும்னா, சனி பயிற்சியை பற்றி கேள்விப்படுவீங்க. பட் சனி வக்ர பயிற்சினா உண்மையிலே என்ன? இது வருடத்துக்கு 6 மாதங்கள் மட்டுமே நடக்கும். இந்த 6 மாதங்கள்
அறிவியல் பூர்வமா சனி எந்த மாதிரி மாற்றங்களை இந்த பூமிக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரெட்ரோகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெட்ரோகிரேஷன் அப்படின்னா ஒரு கிரகம் வந்து பின்னோக்கி நகர்றது. அது நம்மளுடைய அறிவியல் பூர்வம் பார்த்தா பின்னோக்கி நகராது. பட் பூமியின் நிலையிலிருந்து அந்த கிரகமானது தன்னுடைய சுற்றுவட்ட பாதையிலிருந்து தன்னுடைய வேகத்திலிருந்து குறைச்சு பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு மாற்றமானது ஒரு நிகழ்வானது ஏற்படுது. இந்த 138 நாட்களும் சனி பகவான் என்ன பண்ண போறாரு? எல்லாருக்குமே, அதாவது நான் சொல்ல போறது வந்து இது வந்து மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் இந்த 12 ராசிகளுக்குமே சனி என்ன பண்ண போறாருன்னா, அவருடைய கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி அதாவது அவருடைய பலன்களை கொடுப்பாரு. இப்ப நம்ம மேஷ ராசியில இருந்து நம்ம மீன ராசி நம்ம பாக்குறோம். இப்ப மேஷ ராசி எடுத்த பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து மகரத்தையும் கும்பத்தையுமே வந்து ஆளுமை செலுத்துறாரு. சோ இப்ப மகர கும்ப வீடுகளுக்கு அவர் 10, 11 ஆதிபத்தியத்துக்கு வராரு இல்லைங்களா? சோ அப்ப 10, 11 ஆதிபத்தியத்துக்கு வரும்போது சனி பகவான் அந்த 10, 11ஆம் வீடுகள்ல நம்ம முடிக்கப்படாத கர்மாக்கள்லாம் என்ன இருக்கு, பெண்டிங் கர்மா. ஸோ ஒரு கிரகம் வந்து ரெட்ரோகிரேட் ஆகி பின்னாடி போறதுக்கான காரணம் என்னன்னா, அது முடிக்கப்படாத பெண்டிங் கர்மா என்னவோ அதை திருப்பி எடுத்துட்டு வந்து கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வருடம் வந்து நடக்குது. பட் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு 2.5 வருடமும் ஒரு வாட்டி வந்து சனியோட பெயர்ச்சிகளை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறமே தவிர, அந்த வக்ர பெயர்ச்சி காலமானது ஒரு சில மாற்றங்களை வந்து மனிதர்களுக்கும் தாண்டி பூமிக்கே நிறைய விஷயம் எடுத்துட்டு வரோங்க. நீங்க வந்து இந்த வக்ர பயிற்சி காலத்தை உன்னிப்பா கவனிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும். நிறைய எக்கனாமிக்ல ஒரு பொருளாதாரத்துல நிறைய சேஞ்சஸ் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. மணி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃப்ளக்சுவேட்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பொருளாதார ரீதியாகவும் சரி, சம்டைம்ஸ் வந்து இந்த வக்ர பயிற்சி ஆகும்போது, சனி வக்ர பயிற்சி ஆகும்போது சனியோடையும் செவ்வாயோட இணைவுல இருக்கும்போது சில நேரங்கள்ல போர் வெடிக்கிறது, அரசாங்கத்தோட மக்கள் சண்டை போடுறது, அது மட்டும் இல்லாம பூகம்பம், நிலநடுக்கம், இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த சனியும் செவ்வாயோட இணைவுல தான் அது வந்து நடக்கும். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வக்ர காலங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ இந்த வக்ர பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் வரும்போது நான் மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் இருக்கவங்களுக்கு நான் என்ன ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்னா, கவனமா அந்த 6 மாத காலங்கள்ல நம்ம வந்து கடக்கணும். ஏன்னா இந்த 6 மாத காலங்கள்ல நம்மளுடைய சுய ஜாதகத்துல சனி பகவானோட நிலையை பொறுத்து நம்மளுக்கு பலன்கள் வந்து மாறுபடும். ஒருவேளை நம்மளுடைய சுய ஜாதகத்திலே சனி வக்ரமா இருக்காரு ஒருவேளை வச்சுக்கோங்க. இங்க வந்து நம்ம ராசி அடிப்படையில பேசல, லக்னம் அடிப்படையில பேசல, எந்த விஷயத்தையும் அடிப்படையில் இங்க பேசல. ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்திலே சனி வக்ர நிலை அடையும் போது அப்ப நீங்க அது எந்த பாவத்துல இருக்காரு, அதை நீங்க வந்து லக்ன பாவத்துல இருந்து எந்த பாவத்துல இருந்து அவர் வக்ர நிலை அடைகிறாரு அப்படின்றத நீங்க வந்து உன்னிப்பா கவனிக்கணும். ஸோ அந்த 6 மாத காலமானது சனி என்ன பண்றாரு, உங்களை எந்தெந்த விஷயங்களை நோக்கி பின்னோக்கி நகர்த்துறாரு அதை பாருங்க. ஒருவேளை 4ஆம் பாவத்துல அவர் வக்ரம் அடைகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வீடு, பூர்வீகம், தாய் சம்பந்தமான விஷயங்கள், தாயோட ஆரோக்கியம், அப்புறம் வீட்டுல குழந்தைங்களோட நலன்கள், ப்ராப்பர்ட்டி வாங்குறது, சேல் பண்றது, லேண்ட் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்குறாரா, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் தடைப்பட்டு நிற்கிதா, நம்மளால வாங்க முடியாம போதா, இல்லை ஒருவேளை 7ஆம் பாவத்துல சனி வந்து வக்ரம் மாறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 7ஆம் பாவம் அப்படின்றது வந்து திருமண ஸ்தானத்துல வருது. அப்ப சனி அந்த வீட்டுல வந்து நமக்கு சுய ஜாதகத்திலே வக்ரமா இருக்காரு அப்படின்னா லேட்டா மேரேஜ் நடக்கிறது, இல்லை மேரேஜே நடக்காம போறது. இது நான் சொல்றது ராசி லக்ன அடிப்படையில சொல்லல. ஒருவேளை உங்க எந்த லக்னமா வேணா இருக்கட்டும், 12 லக்னங்கள் 12 ராசிகள்ல எது வேணா இருக்கட்டும், அதுல சனி வந்து 7ஆம் பாவத்துல இருக்கும்போது லேட் மேரேஜ், இல்லைன்னா சனி வந்து திருமணத்தையே நடக்க விடாம பண்றது. இந்த வக்ரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே உன்னிப்பா நம்ம வந்து ஜாதக ரீதியா நம்ம கணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஜோதிடம் பார்க்குறோம், எல்லாமே பண்றோம், பரிகாரங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க, நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் கேட்குறாங்க. ஆனா இந்த வக்ர பயிற்சி காலங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தவற விடுறோம். அது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கும்போது அது எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதாங்க வக்ர பயிற்சி அப்படின்றது. உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மற்ற வீடியோஸை பத்தி நீங்க பார்க்கணும், இல்லை மற்ற ராசிகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க, இல்லை அவங்க வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. Thank you.